நெத்தனியாவுடைய கண்ணே இன்னைக்கு குருடாயிருச்சுன்னு சொல்றாங்க. மெர்கவா டேங்கை இப்படி அடிச்சு நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு வீடியோ இன்னைக்கு தந்திருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு கவட்டையில வைக்கிற மாதிரி ஒரு கண்ணி வெடி 6000 கண்ணி வெடிகளை இன்னைக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க ஈரான். இந்த போரினுடைய சம்பவத்துல மண்ணடியிலேயே பல செய்திகள் இன்னைக்கு மண்டையை உலுக்கிக்கிட்டு இருக்குது. ஈரான் புதுசா கொண்டு வந்திருக்க கெஹ்பாஷகான் அப்படிங்கிற ஒரு புது மிசைல்ஸை தான் இன்னைக்கு உலகமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் பெரிய ஆள்னு சொன்ன இவங்களுடைய MQ-9 ட்ரோன் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உலகத்தில் இருக்கவனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகள் தான் கரண்ட்ல இப்ப என்ன நியூஸ் நடக்குதுங்கிறதா இந்த பதிவுல இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறப்ப இந்த செய்தி எல்லோருக்கும் போகும். போர் நிறுத்தம் ஏற்பட்டு மக்கள் அமைதியா இருக்கிறதுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் கூட ஒரு வாய்ப்பா இருக்கும், இறைவன் நாடினா அப்படிங்கிறதாங்க செய்திகளை ஒன்னா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நெத்தனியாகு பலருடைய கண்ணை எடுத்தான காசாவுல. பாவி மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. சிவிலியன்ஸ் குண்டை போட்டு அவங்கள கைது பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் கரண்ட் ஷாக் கொடுத்து பலருடைய கண்ணை எடுத்தான்ல. இன்னைக்கு நெத்தனியாவுடைய கண்ணை எடுக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் ஈரான் செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, ஈரானுடைய கஹ்பாஷகான் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய மிசில்ஸ். இந்த மிசில்ஸ் இவங்க வச்சிருக்க அயன்டோமா இருந்தாலும் சரி, ஏரோவா இருந்தாலும் சரி, ஜீரோவா இருந்தாலும் சரி, எதுலையுமே அது மாட்டாதான். அந்த கஹ்பாஷகான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெல் அவிவனுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இவங்களுடைய சேட்டலைட். இந்த சேட்டலைட் தான் நெத்தனியாவுடைய கண்ணுங்க. இந்த கண்ணுல தான் இவங்க எல்லாத்தையும் பார்த்து யார் யார் எங்க இருக்கிறாங்க, குறிப்பா அப்பாவி குழந்தைகள் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கொல்லக்கூடிய அளவுக்கு விஷ புத்தி பிடிச்ச இந்த நாயுடைய கண்ணை இன்னைக்கு ஈரான் நோண்டி எடுத்துட்டாங்க. இந்த காட்சிகளை பாருங்க. அந்த சேட்டலைட்டுடைய பகுதிகள்லாம் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சமயத்துல தான் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வெளியில போடக்கூடாதுங்க, நீங்க வெளியில போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்திலேயே இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கதை பார்க்க முடியுது. பதிலுக்கு விட்டாங்களா ஹிஸ்புல்லா அவங்களுடைய தரப்புல இன்னைக்கு இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போரினுடைய பெரும் பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்புல்லாட்ட தான் ஈரான் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருக்கிறாங்களாம். எதனா மெர்கவாவை அடிக்கிறது, இவனுடைய சேட்டலைட்டுடைய கம்யூனிகேஷன் அடிக்கிறது, அது மட்டும் ஹைபா துறைமுகம், டிமோனாவிலேயே இன்னைக்கு அடிக்கிறாங்க. அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய டிமோனாலே இன்னைக்கு ஹிஸ்புல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடிச்ச காட்சி தான் இது மெர்கவா. இந்த மெர்கவா பார்க்குறப்பெல்லாம் ஒரு ஞாபகம் நம்மளுக்கு வருங்க. மக்களுக்கு நிச்சயமா இந்த செய்தியை சொல்லணும். CNN பதிவு செய்த ஒரு செய்தி. அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கசாவில் அப்பாவி மக்கள் இறந்து போனாங்கல்ல, அந்த மக்களை எல்லாம் JCB வச்சு மண்ணோட மண்ணா தூக்கி அப்படியே குப்பையோட குப்பையா குவியலா வச்சாங்களாம். இது யார் சொல்றானா? கசாவாசிகள் யாரும் சொல்லல. இவங்க அங்க அமைச்ச அந்த செக் போஸ்ட்ல இருந்த ஒரு இஸ்ரேலுடைய சோல்ஜர் சொல்றாரு, இவ்வளவு அநியாயம் நடந்துச்சுங்க அப்படின்னு. இதை ஒரு தனி காட்சியாகவே ஒரு தனியான உளவுத்துறை தகவல் மாதிரி CNN பதிவு செஞ்சாங்க. அங்க மெர்கவா வச்சு பலரை ஏத்தி கொண்டாங்க. அந்த மெர்கவாவை தாங்க, அந்த மெர்கவாவுடைய காட்சியை பாருங்க. இரவு நேரத்துல அந்த மெர்கவாவை மொக்கையாக்குனாங்க. ஹிஸ்புல்லா அடிச்சு அதை காலி பண்ணி இருக்கக்கூடிய நிகழ்வு தான் இன்னைக்கு உலகத்துல மிகவும் சந்தோஷமான நிகழ்வா மக்கள்லாம் பார்க்குறாங்க. காரணம் என்ன? கசாவில் அவ்வளோ மக்களை கொண்டாங்க. இதுக்கிடையில நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமைச்சர் தேம்பி அழுகிறான். அழுகணும்டா நில்லாம், இப்படி ஏன்டா ஏன் அப்படி அழுகணும் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இவன் பேர் என்ன, இவன் யாருன்னு சொல்றேன், இவன் எப்படிப்பட்டவன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இவனை பத்தி உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. இவனை இப்படி சொன்னது சரியா தப்பா நீங்க பதிவு செய்யுங்க. ஸ்மார்ட்ரிச் இவன் பேர். இது மாதிரி பெண் குயர்னு ஒருத்தன் இருக்கிறான். 2 பேருமே ஆகப்பெரும் சைத்தானுங்க. எந்த அளவுக்குனா, இவனை மாதிரி என பேசி யாரையும் நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சீடாமேன்னு ஒரு சிறைச்சாலை, ரொம்ப கொடிய ஒரு சிறைச்சாலையில் இந்த சீடாமேன் இருக்குது, இஸ்ரேல் இருக்குது. அங்க ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு இஸ்லாமிய சகோதரி, அந்த சகோதரிய 10 ராணுவ வீரர் சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து கற்பழிச்சாங்க. கற்பழிச்சவன அங்க இருக்கக்கூடிய அந்த சிறை அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி, அவங்க இதை பார்த்துட்டு கொந்தளிச்சு போய் அந்த வீடியோவை எடுத்து வெளியில போட்டு விடுறாங்க. முதல்ல இந்த நியூஸ் எங்க வருதுன்னு சொன்னா, ஹாரைட்ஸ்ங்கிற ஒரு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி நியூஸ் சேனல், ரொம்ப நடுநிலையான நியூஸ் சேனல் அதுவும் ஒண்ணுங்க. அந்த நியூஸ் சேனல் வெளியில கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தவுடனே பெரிய அளவுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை பெரிய அளவுக்கு இது பரபரப்பா பேசுறாங்க. உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு கேவலத்தை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே இந்த ஸ்மார்ட்ரிச்
இத்துமார் பென்குயிர் அப்படின்னு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, கற்பழிப்பதும் இராணுவ நடவடிக்கையே, கற்பழிப்பதும் அதாவது இஸ்ரேலுடைய சட்டத்தின் பிரகாரம் ஆகுமானதே அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ரிச்சு அவன் பையனுக்கு அடிபட்டுருச்சு. இறைவன் அந்த பையனுக்கு பூரண நலத்தை கொடுக்கணும், ஹிதாயத் என்கிற ஒரு பொக்கிஷத்தை அந்த பையனுக்கு கொடுக்கணும் இறைவன். நாங்கள் அப்படிதான் துவா செய்கிறோம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ரிச் இன்னைக்கு அழுகிறான், ஐயோ என் பிள்ளைய அடிச்சிட்டாங்க, நெஞ்சில் அடிபட்டுருச்சு, கல்லீரலில் அடிபட்டுருச்சு, ஆனாலும் என் பிள்ளைக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றியடா. டேய், எவ்வளோ பேர்ரா நீங்கள் காசாவில் கொண்டீங்க, எத்தனை பேர்ரா கொண்டீங்க? கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ரிச் இந்தியாவுக்கு வந்துருந்தான். உடனே இங்கே இருக்க சங்கி பகுதிகள்லாம் என்ன சொல்றது, வேற மாதிரி சொல்லணும், நோம்புடைய காலம் சொல்ல முடியல, அப்படியே போய் மண்டி போட்டு அப்படியே ஒரு குதிரை மாதிரி அவனை தலை ஏறி உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க வந்து ஸ்மார்ட் ரிச் அந்த அளவுக்கு புகழ்ந்தாங்க. அவன் சொன்னா என்னன்னா, கஸ்ஸாவை துண்டு போட்டு நிலமாக்கி நாங்கள் விற்க போறோம்னு சொன்னான். அவனுடைய பிள்ளைக்கு நீ அடிபட்டிருக்க நாங்கள் சந்தோஷப்படலை. ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் பிள்ளைக்கு அடிபட்டுருக்கூடாது, உனக்கு தான்டா அடிபட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட கதறல் சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கிடையில ஈரான் பல்வேறு இடங்கள் இன்னைக்கு தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அட்டாக்ல இன்னைக்கு தகவல் சொல்றாங்க. அதாவது MQ-9 சொல்ற ஒரு ட்ரோன், இந்த ட்ரோன் சாதாரண ட்ரோன் இல்லை. பாருங்க, ட்ரம்ப்புக்கு பின்னாடி இந்த ட்ரோன் இருக்கும். ட்ரம்ப் இதை பெரிய ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த காட்சியை நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. அப்படி ஸ்கொயரா ரவுண்ட் ரவுண்டா வரும். இந்த ட்ரோனுடைய மதிப்பு அதாவது 330 மில்லியன் USD. இந்த ட்ரோனை இன்னைக்கு நாங்க அடிச்சிருக்கோம்னு சொல்லி ஈரான் ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பதிவு செய்தது மட்டும் விடல, ஹர்முஸ் ஜலசந்தி இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பெட்ரோலுடைய விலை பயங்கரமா ஏறி உலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. வியட்நாம்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சொல்றாங்க. பெட்ரோல் 32% வியட்நாம்ல ஏறி இருக்கு, டீசல் 56%, கரோசின் 80% ரேட் ஏறி இருக்கு. இப்படியான நிலை தான் ஹர்முஸ் ஜலசந்தி. இந்த ஹர்முஸ் ஜலசந்தி தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு நாளைக்கு 500 பில்லியன் USD அளவிற்கு அங்க கச்சாவினுடைய அந்த எண்ணெயுடைய போக்குவரத்து இருக்கு. இந்த பகுதிகளில் இன்னைக்கு என்னன்னா, ஒரு கன்னி வெடியை நாங்கள் வைக்க போறோம். கவட்டையில் வச்ச மாதிரி இந்த கன்னி வெடியை அப்படியே அவன் இந்த ட்ரம்ப் இருக்கான்ல, நெத்தனியா இருக்கான்ல, அவனுக்கு இதுல வச்ச மாதிரியே இருக்குங்க. எனக்கு அப்படியே இருக்குது எனக்கு. ஏன்னா அவ்வளோ அட்டூழியம். எந்த நாட்டையாவது எப்படியாவது போய் ஆட்டையை போட்டு அங்கே எங்கேயாவது பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்து நாங்கள் தாண்டா உலகத்தினுடைய வல்லரசுன்னு சொல்லுவாங்க. வல்லரசுடா, நீங்களாம் கொள்ளை அரசுடா, அங்கே இன்னைக்கு வச்சிருக்கோங்கிறாங்க, வாடாங்கிறாங்க. அவர் ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அந்த பகுதிக்கு போயிடுவோம், நீ விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இத்தாலி ஒரு பக்கம், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், எப்படியாவது, ஏன்னா நீங்க பிரிட்டன்லாம் பார்க்கலாம், மிகப்பெரிய அளவுக்கு கேஸ்லாம் தட்டுப்பாடாக இருக்கு, எப்படியாவது அந்த ரூட்டில் நாங்கள் போக போறோம்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 6000, இது வந்து கூட அப்ராக்சிமெண்ட் தான், 6000 அந்த கன்னிவெடியை வச்சிருக்கோம். யூ ஆர் வெல்கம், நீ ஒரு முறை வந்து பாரு, ஒரு கப்பலை அனுப்பிச்சு பாரு அப்படின்னு ஒரு தகவலை இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு இன்னைக்கு உலகத்துல பரவலா பேசப்படுற விஷயங்கள்ல ஒன்னா இருக்குது. இதுக்கிடையில இந்தியாவில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். இந்தியாவில் இந்த மாதிரியான பொருளாதாரம், இந்த மாதிரியான ஹர்முஸ் ஜலசந்தியை மூணா என்ன பாதிப்புகள் ஏற்படும் சொன்னா, கிட்டத்தட்ட உணவு தட்டுப்பாடு, உணவில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரேட் ஏறும், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ரேட் ஏறும், பெட்ரோல் ரேட் ஏறும். இன்னைக்கு பார்க்கலாம், நீங்க கேஸ் கிடைக்கல, கேஸ் கிடைக்காத விளைவு எப்படின்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் இன்னைக்கு ரேட்டு காசு ஆகி போச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குல்ல, அதுக்கு மக்கள் வேணா, அது ரேட் காசியாது. அப்புறம் இண்டக்ஷன் அடுப்புல வைக்கிற மாதிரி வரக்கூடிய நான்ஸ்டிக் தவா, அதோடைய ரேட் இன்னைக்கு கூட போயிருக்கு. இப்படியான பாதிப்புகள் இந்தியாவிலே ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் இந்திய நாட்டினுடைய பிரதமர் சௌக்கிதார், அவர் என்ன சொல்லுவாங்க மன்சூர், அவர் பேர் என்ன பேரு, விஸ்வகுரு, அவர் இருக்கிறார்ல, அவர் போய் அமெரிக்காட்ட 30 நாள் நான் போய் ரஷ்யாவில் என்ன வாங்கிக்குவேன்னு கேட்குறாரு. 30 நாள் 140 கோடி இந்தியர்களுடைய தன்மானத்தை அள வச்சிருக்கிறாரு. நாங்கள்லாம் இப்படி கெஞ்சி கூத்தாடி இப்படி நடிக்கிறது இந்தியர்களுடைய பழக்கமே கிடையாது. இன்னைக்கு 30 நாள் நான் போய் வாங்கிக்கவா, அவன் ரஷ்யாக்காரன் சொல்லிட்டான், நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்தேன் நீ கேட்கல, அவன் பேச்ச கேட்டு நீ போன, உனக்கு 2 ரேட்டு போடுவேன்னு சொல்லிட்டான். இந்தியாவில் இப்படி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு. இந்த பாதிப்புக்கெல்லாம் காரணம் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த அமெரிக்கா காரனும் இஸ்ரேல் காரனும் வரம்பு மீறி இவங்க அடிச்சது தான் இவ்வளோ ப்ராப்ளம் இன்னைக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இதனுடைய தாக்கம் இன்னைக்கு மண்ணடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, மண்ணடியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கு. என்னன்னு பார்த்தா, மண்ணடியில் இருக்கக்கூடிய சில பள்ளிவாசல்கள்ல கஞ்சி இன்னைக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். நம்மளுக்கு துக்கம் தொண்டக்குழியை அடைச்சிருச்சு. ஏன்னா கஞ்சி குடிக்கலன்னு சொன்னா அது என்னதுன்னா, அது ஒரு கடமை மாதிரி நிலைமைச்சான்.
கடமை மாதிரி. இந்த கஞ்சிங்கிறது நோன்பு திறக்கிறது இல்லைங்க. பேரிச்சம்பழம் தண்ணியில தான் நோன்பு திறக்கணும். அதுதான் சுண்ணாவாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த கஞ்சிக்கு வசூல் பண்ற காசை கல்விக்கும் மருத்துவத்துக்கும் வசூல் பண்ணியிருந்தா எவ்வளோ பிரயோஜனமாகுங்கிறத இந்த உம்மத் சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. உண்மையிலே நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னு சொன்னா ஈரான்ல நடந்திருக்க இந்த விஷயத்துக்காக உண்மையை நீங்க கவலைப்படணும். 1 வயசு குழந்தை, இந்த குழந்தையுடைய அந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1 வயசுடைய குழந்தை இன்னைக்கு பில்டிங் கீழே இருந்து அந்த குழந்தை எடுத்திருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ, அந்த வீடியோ அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருக்குதா, எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைக்கிற. உண்மையில இதுக்கு தான் நம்ம வருத்தப்படணும். இந்த குழந்தைக்காக உண்மையில நம்ம துவா செய்யணுங்க. நம்ம இந்த கஞ்சிக்காக வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதும் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது அப்படிங்கிறதே ஒரு செய்தியா நம்ம சொல்லிக்கிறோம். சமீபமா இப்ப நம்ம ஈரான்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அலி லார்ஜினி, ஷேக் அராக்சி, அது மட்டும் இல்லாம இப்ராஹிம், இது போன்ற லீடர்ஸ் எல்லாம் பேசுற பேச்சை நீங்க கவனிச்சீங்கன்னாவே இந்த போர்ல அவங்க எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா நாங்க போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. நாங்க போராட தயாரா இருக்கோம், 10 வருஷம்னாலும் தயாரா இருக்கோம் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? இவங்களுடைய போர் நம்ம கடந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம். இது ஒரு ஸ்லோ வார், ஸ்லோவா கொண்டு போய் உலகத்து அளவுல மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உண்டாக்கி, இந்த நெருக்கடிக்கு காரணமே இவன் தான் காட்டணும்னு அவங்க முயற்சி செஞ்சாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு உலகத்தளவுல எல்லா பொருளுடைய விலையும் ஏறி போயிருக்குது. மக்கள் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, நாளைக்கு இது ஆகுமா அது ஆகுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இவங்க தான் அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியில் ஒன்றா இருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, வெறி பிடிச்ச நாயக அங்கே போய் குண்டை போட்டிருக்கிறாங்க. அங்கே அந்த வெடிக்காத குண்டுகள் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாவே கிட்டத்தட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் 1 டன் எடையுள்ள அளவிற்கு இவங்க குண்டுகளை கொண்டு போய் அங்கே போட்டிருக்கிறாங்க. 9 ஹாஸ்பிட்டல் மேலே இன்னைக்கு குண்டுகளை போட்டிருக்கிறாங்க. ஸ்கூல்களை தேர்ந்தெடுத்து குண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னைக்கு உலகமே கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இதை கண்டிக்க கடமைப்பட்டிருக்கோம். இது மாதிரியான வீடியோக்களை பல பேருக்கு நீங்க அனுப்புறது மூலமா அவங்களே நீங்க கண்டிச்சீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்தி இந்த செய்தி அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. மறந்துடாம இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ல கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.